வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாடி தோட்டத்துக்கு தேவையான ஒரு இயற்கையான உரம், ஒரு பைசா கூட செலவில்லாமல் நாம் தயாரிக்கக்கூடிய ஒரு உரம் என்னென்னா கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட். இது தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை பார்க்காம மிஸ் பண்ணாதீங்க. காய்கறி கம்போஸ்ட்டு நான் எத்தனையோ விதத்தில் தயாரித்து பார்த்துருக்கேன், ஏற்கனவே கூட பதிவுகள் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த மெத்தடில் நான் தயாரிக்கும்போது ஒரு 20 to 25 டேஸ்லேயே நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு உரம் கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இந்த உரம் பார்த்திங்கன்னா நல்ல மக்கி இருக்குது, அந்த புழுக்கள் எதுவுமே இதில் வர்றதில்லைங்க. இது மாதிரி தான் இப்போ நான் ஒரு 1.5 இயர்ஸாக இப்படி தான் செய்து செடிகளுக்கு போட்டுட்ருக்கேங்க. வாங்க இதை எப்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிறத பதிவுகளை போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கணும். இது அடியில் ஃபுல்லாக மாடி தோட்டத்தை பெருக்கி எடுக்கும்பொழுது கிடைக்கிற இலைத்தழை, சருகுகள், மண் குப்பை அது எல்லாத்தையும் அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு வாரத்தில் சேமித்து வச்ச கிச்சன் வேஸ்ட்டுங்க. இது எல்லாத்தையும் இதுக்கு மேலே போட்டுக்கலாம். இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. அடியில் நீங்கள் இலைத்தழைக்கு பதிலாக கோகோ பீட் இருந்தால் அதை கூட போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பூண்டு தோல், வெங்காயத்தோல், பழங்கள் எல்லாமே போடலாங்க. இதில் நான் என்னெல்லாம் சேர்க்கறது இல்லை அப்படின்னா சமைத்த பொருட்கள் சேர்க்கறது கிடையாது. சிட்ரஸ் வகையான பழத்தோள்கள் ஒரு 5 to 10% அளவுக்கு சேர்த்துப்பேங்க. அதாவது ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சையோட தோல் எல்லாம் ஒரு 5 to 10% சேர்த்துக்கலாம். புளியோட அந்த கரைசல் திப்பி அது சேர்க்கறது கிடையாதுங்க. மற்றபடி எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த கண்டெய்னர் என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்ததுங்க. மாடி தோட்டத்துக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இந்த கண்டெய்னர் மட்டும் கிடையாது, க்ரோ பேக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அடியில் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜுக்கு பாக்ஸ் இருக்குது, அதில் செடிகள் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஓரமாக இடம் நிறைய இருக்கிறதுனால அது மேலே இது வச்சுருக்கேங்க. நீங்கள் தனியாக கூட நீங்கள் இதை கீழே தரையில் வச்சுக்கலாம். அதுக்கு அடியில் அந்த கம்போஸ்ட் டீ இறங்கும் அப்படிங்கிறதுனால அதுக்காக மட்டும் ஒரு ட்ரே ஏதாவது இது அடியில் நல்லா பொருந்துற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கம்போஸ்ட் டீயை நம்ம செடிகளுக்கு 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் கலந்து நீங்கள் கொடுக்கலாங்க. நான் இது அப்படியே இது மேலேயே தண்ணி விடுவேன். 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை இது மேலே தண்ணி விடும்போது அந்த கம்போஸ்ட் டீ அப்படியே மெதுவாக இறங்கி தண்ணியோட மிக்ஸ் ஆகி செடிகளுக்கு போயிடும். ஸோ அப்படியே உரமாக மாறிடுங்க. 21 நாள்லேயே நமக்கு இது நல்லா மக்கிடும். இது மேலே நான் சேர்க்குறது மண்கலவை. இந்த மண்கலவையில் ஆட்டுச்சாணம், செம்மண், அப்புறம் உயிர் உரங்கள்லாம் சேர்த்த ஒரு மண்கலவைங்க. செடி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணுது. இதிலே வேப்பம் புண்ணாக்கு கூட கலந்துருக்கு. ஸோ ஒரு செடி வைக்கிறதுக்கு நம்ம எப்படி மண்கலவை ரெடி பண்ணுவோமோ அந்த மண்கலவையிலேருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி தான் போடணுன்னு கிடையாது, வெறும் செம்மண் சேர்த்துக்கலாம், இல்லைனா எரு மட்டும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்ச கிச்சன் வேஸ்ட்டை கொண்டு ஒரேடியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை சின்ன ஒரு கண்டெய்னரில் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 2 நாளோ இல்லை 3 நாளோ எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டெய்னரை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மூடி கூட வைக்க வேண்டியது கிடையாது. நான் மூடி வச்சது கிடையாது. இதை நான் 1.5 வருஷமாக இந்த மாதிரி தான் நான் காய்கறி கம்போஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி மூடி போட்டு பண்ணுவேன். அந்த மூடியை திறக்கும் போது பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஈக்களோட லார்வை அது ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த புழுக்களை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ 6 மந்த்ஸ்க்கு நான் அதை ஓப்பன் கூட பண்ணவே மாட்டேன், அப்படியே வச்சுருந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும் மக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு 21 நாள்லேயே சூப்பராக அந்த காய்கறி கம்போஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுதுங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செடிகளுக்கு உரம் மாதிரி கொடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லாட்டியும் அதில் அப்படியே அடுத்து நம்ம ஏதாவது செடி வைக்கணும் அப்படின்னாலும் அதில் வைக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஆகிட்ட மாதிரி தான் இருக்குது. பட் இது ஒரு 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா நல்லா 3/4 பங்கு அளவுக்கு குறைஞ்சிரும். நான் உங்களுக்கு அதையுமே காட்டுறேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கடைசியாக அதே மண்கலவையை தான் நான் இதில் சேர்க்குறேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி வெறும் மண் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ஏற்கனவே காய்கறி கம்போஸ்ட் செய்தது இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோபுரமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இதில் தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது, நாளைக்கு விட்டுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிக்கும்.
நான் ஒரு 2 நாள் கழித்து உங்களுக்கு எப்படி இருக்குது இது அப்படின்னு காட்டுறேங்க. இந்த கண்டெய்னர் ஏற்கனவே உடஞ்சிருந்தது அடிப்பகுதியில், அதனால் நான் ஹோல்ஸ் போடல. அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்டுக்கணும். இப்போ பாருங்களேன், 2 நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு 2 இன்ச் அளவுக்கு நமக்கு குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ அது வந்து உள்ளே வந்து ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கம்மியாகிட்டே தான் வருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ரெடி பண்ணது, ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதில் வந்து என்கிட்ட இலைச்சறுகள் கம்மியாக இருந்ததுனால கோகோபீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் தான் இலைத்தழை எனக்கு கிடச்சிருது. ஸோ கோகோபீட் சேர்த்துருக்கேன். இது கரும்பு சக்கை, நம்மக்கிட்ட என்ன கிச்சன் வேஸ்ட் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டே வரலாங்க. இந்த மாதிரி செய்கிற கம்போஸ்டிங்க்கு ஏரேட்டட் கம்போஸ்டிங்னு பேர். இது ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆகுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்ச கிச்சன் வேஸ்ட் வச்சு தான் செய்யணும்னு கிடையாது. தினமும் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி லேயர் பை லேயராக கொஞ்சமாக இலைச்சறுகுகள் போட்டுட்டு அதுக்கு மேலே கிச்சன் வேஸ்ட்டு போட்டு அதுக்கு மேலே மண் போட்டு மூடிடுங்க. இதே மாதிரியே கூட நீங்கள் தினமும் கூட சேர்த்துட்டு வரலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்டில் ஒரு வாரம் போல் நான் சேர்த்து வச்சுட்டு வருவேன். ஏன்னா நான் தினமும் கொண்டு வந்து செய்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. அதனால் ஒரு வாரத்துக்கு கவரில் கட்டி அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு முறை சண்டே ஆனால் இதை கொண்டு வந்து செஞ்சு வச்சுருவேங்க. ஸோ நமக்கு வந்து இந்த கிச்சன் வேஸ்ட்டு வெளியில் போட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர் கலராக இருக்குது கிச்சன் வேஸ்ட்டு. பட் இது ரெடி ஆகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா மொத்தமே பிளாக் கோல்டு, ஃபுல்லாக பிளாக்காக மாறி இருக்குங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெடி பண்ண ஒரு கம்போஸ்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் அறுவடை பண்ணது, அதெல்லாம் கூட இது மேலே போட்டிருக்கேன். மஞ்சள் அறுவடை பண்ண வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். என்னுடைய சேனலில் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. எப்போவுமே வந்து தோட்டம் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் சில வீடியோஸ் வந்து நமக்கு திடீர்னு யூஸ் ஆகும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வீடியோ இல்லைனாலும் இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வீடியோவுமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மாடி தோட்டத்தில் நிறைய தகவல்கள், நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான வீடியோஸை. இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த க்ரோ பேக் பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸில் மானிய விலையில் கிடச்சிது. இந்த வருஷம் வாங்கியிருந்தேங்க. இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெரைட்டியில் இந்த ஜீவாமிர்தம், கன ஜீவாமிர்தம், அதே மாதிரி கன பஞ்சகவ்யா, இந்த மாதிரி நான் செய்து வச்சுப்பேன் வெயில் காலத்தில். ஸோ அதெல்லாம் கூட அதில் சேர்த்துருக்கேங்க. நம்ம இதுதான் சேர்க்கணும் அதுதான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த சாண எரு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பஞ்சகவ்யா, கனஜீவாமிர்தம் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இதில் புளிச்ச மோர் கூட நீங்கள் தெளிச்சிட்டு வரலாம். தண்ணி கண்டிப்பாக 3 நாளைக்கு ஒரு முறை இதில் செடிகளுக்கு தண்ணி விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விடணும். இதை நான் மூடி வைக்கலை, ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசன்றதுனால மூடி வைக்கல. இது பார்த்திங்கன்னா 21 நாள் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு 2-3 மிளகாய் நாற்றுகளை வச்சுருந்தேன். இப்போ இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு இது மக்கி இருக்குது, சூப்பராக ரெடி ஆகிருக்கு 21 நாளில் அப்படிங்கிறத காட்டுறேங்க. இதை கொண்டு போய் நம்ம செடிகளுக்கும் போட்டு விட்டுறலாம். இதை வந்து நம்ம காய வைக்கணும், இல்லை வந்து ஏன்னா நல்லா மக்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது இதுலேருந்து. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா எவ்வளோ பிளாக்காக இருக்குது. இது 21 டேஸ் கழித்து எடுத்தது தான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே கண்டினியூட்டாக வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், அடி வரைக்கும் காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாகவே மக்கி இருக்குது. அந்த தேங்காய் நார் மட்டும் முழுசாக மக்கலை, அது கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். நம்ம தேங்காய் உரிக்கும் போது கிடைக்கிற நார் அது மட்டும் அப்படியே இருக்குது. மற்றபடி நம்ம எவ்வளோ கலர் கலராக போட்ட கிச்சன் வேஸ்ட்டு எல்லாமே பிளாக் கலராக மக்கிருச்சு. இது அடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மண்புழுக்களும் இருக்கும். ஓரளவுக்கு கம்போஸ்ட் ஆன பிறகு அடியில் இருக்க ட்ரெயின் ஹோல்ஸ் வழியாக மண்புழுக்கெல்லாம் உள்ளே போகுது. இதுவுமே நான் ஃபுல்லாக தான் போட்டேன் இல்லைங்களா. இதெல்லாம் கூட இன்னொரு கண்டெய்னரில் ரெடி பண்ணியிருக்கேன். இதுலேயே மிளகாய் செடி எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். நமக்கு அந்த 21 டேஸ் ஆயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி நாற்றுகளை அதில் அப்படியே வச்சு விட்டோம்னா அழகாக வளர்ந்துடும். இதில் ஒரு தக்காளி மிளகாய் செடி வளர்ந்தது, தானாகவே வளர்ந்தது. நம்ம போடுற அந்த கிச்சன் வேஸ்ட்டில் இருந்த விதைகள் வந்து
வளர்ந்துருந்தது. இப்போ இதை நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கலாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இதை நம்ம கொடுக்கும்போது 21 நாளில் இது நமக்கு ரெடி ஆகிடுது இல்லைங்களா. நம்ம வாரம் செய்துகிட்டே இருக்கோம். ஸோ நம்மளுக்கு தொடர்ந்து உரங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட கிடைக்கிற அந்த கிச்சன் வேஸ்ட்டை அப்படியே உரமாக மாற்றிக்கிறோம். ஸோ நமக்கு ரொட்டீனாக நமக்கு உரம் கிடச்சிட்டே இருக்கும். உரங்கள் எதையுமே காசு கொடுத்து வாங்க வேண்டியது கிடையாது. ரோஜா செடிக்கு போடுறேன், கொடி வகை காய்கறிகள், செடி வகை காய்கறிகள் எல்லாத்துக்குமே நம்ம போடலாம். பூச்செடிகளுக்கும் போடலாங்க. அதனுடைய ரிசல்ட் உடனே நமக்கு தெரியும். ஒரு 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா பூ வச்சுருந்த செடிகள்லாம் நல்லா பிஞ்சுகள்லாம் பிடிக்கும், பூ உதிராமல். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரி செடி பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, காய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் பூக்கள் உதிர்வு பிரச்சனை எதுவுமே இருக்காது. இந்த கம்போஸ்டில் NPK சத்து நிறைஞ்சிருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இதுக்கும் போட்டு விட்டுறேன். இந்த மாதிரி பூக்கள் வர ஸ்டேஜில் காலிஃப்ளவர் கோஸ்லாம் இருந்ததுன்னா அதுக்கும் போடலாங்க. சப்போஸ் மழை நேரங்களாக இருந்தால் மட்டும் அதை மூடி வைக்கணும், சரிங்களா. கோடை காலத்தில் செடிகள்லாம் வந்து அந்த அளவுக்கு வராது, ஈல்டு கம்மியாயிடும் இல்லைங்களா. இந்த டைமை நம்ம வந்து இந்த மாதிரி உரங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். ஏன்னா கனஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, அதே வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்களேன் எப்படி தயாரிச்சிருக்கேன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மண்புழுக்கள் பாருங்கள். இந்த பேக் நான் உங்களுக்கு தூக்கிட்டு காட்டுறேன். இவ்வளோ மண்புழுக்கள் அங்கே வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். இது அடியிலலாம் வந்து ட்ரெயின் ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது உள்ளெல்லாம் போயிடுதுங்க. போயிட்டு அந்த கம்போஸ்ட் ரெடியான உடனே அந்த வாசனைக்கு உள்ளே போகிறாங்க. ஏன்னா இது உள்ளேருந்து அந்த கம்போஸ்ட் டீ இறங்குது. ஸோ அதை அப்படியே வெளியிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்குள்ளேயும் நிறைய மண்புழுக்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதிலேருந்து எடுத்து கொஞ்சம் போல் கம்போஸ்ட்டு ஏற்கனவே நான் காட்டினேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில் வீடியோவில், அந்த கண்டெய்னரில் மேல் பகுதியில் கொஞ்சம் நிரப்புறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகும். கோடை காலத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். கிச்சன் வேஸ்ட் எதையுமே வெளியே போக விடாமல் கம்போஸ்ட்டாக நம்ம 21 டேஸில் ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாங்க. இது தொடர்ந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஏன்னா கிச்சன் வேஸ்ட் டெய்லி கிடச்சிட்டு தானே இருக்கும். அதனால் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு கண்டெய்னரில் போட்டுகிட்டே வந்தோம்னா அடுத்தடுத்து ரொட்டீனாக நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக தான் அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.